ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிஷஸ் ஃபேஷன் வேர்ல்ட். நம்முடைய ஃப்ரீ டைலரிங் கிளாஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைலரிங் கிளாஸ் ஜேர்னில நம்மோட தொடர்ந்து பயணிக்க ப்ரிஷஸ் ஃபேஷன் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய கிளாஸ் அப்டேட் மிஸ் ஆகாம இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டைலரிங் கத்துக்கணும்னு ஆசை இருக்கா, ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியலையா அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த முதல் கிளாஸ்ல டைலரிங்னா என்ன, டைலரிங்கோட ஹிஸ்டரி என்ன, டைலரிங் எதுக்காக யூஸ் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மேலும் டைலரிங் ஆரம்பிக்க தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை என்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்முடைய தேவைக்கும் அளவுக்கும் ஏத்த மாதிரி ஃபேப்ரிக்கை அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் செஞ்சு ஒரு அழகான ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்றது தான் டைலரிங்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு துணியை ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ற ஒரு ஸ்கில்லை தான் டைலரிங்னு சொல்றோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைலரிங் ப்ராசஸ். ஒரு அழகான ட்ரெஸ்ஸை எப்படி உருவாக்கணும், அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல மெஷர்மெண்ட் எடுக்கணும், பேட்டர்ன் மேக் பண்ணும், அதுக்கப்புறம் கட் பண்ணும், அந்த கட் பண்ண ஃபேப்ரிக்ஸை கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இதுக்கு இந்த 5 சரியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா ஒரு நீட்டான கார்மெண்ட்டை உருவாக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரி ஆஃப் டைலரிங். டைலரிங்க்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. ஆரம்ப காலத்துல மனிதர்கள் இயற்கையில கிடைத்த இலை, மரத்தோல், விலங்குகளோட தோள்களை பயன்படுத்தி உடையா தைச்சு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைபர்ஸ், யான்ஸ் உருவாக்கப்பட்டு துணிகள் தயாரிக்கப்பட்டன. அதன் பிறகு மனிதர்களின் தேவைக்கும் அளவுக்கும் ஏத்த மாதிரி ஆடைகளை உருவாக்கும் முறை வளர்ச்சி அடைந்து கொண்டே போனது. காலப்போக்குல கை தையல்ல இருந்து மாடர்ன் ஸ்விங் மிஷின்ல இருந்து அட்வான்ஸ் டைலரிங் டெக்னிக்ஸ் வர டைலரிங் வளர்ந்திருக்கு. அதனால டைலரிங் என்பது ஒரு வேலை மட்டும் கிடையாது, அது ஒரு கலை, ஒரு திறமை, அது ஒரு தொழிலாகவும் இப்ப இருக்கு. என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் டைலரிங் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சுய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். வீட்ல இருந்தே டைலரிங் செஞ்சு நல்ல வருமானம் பெற முடியும். ரெண்டாவது, செலவு மிச்சப்படுத்தலாம். நமக்கான ட்ரெஸ்ஸை நாமளே ஸ்டிச் பண்றது மூலியமா ஸ்டிச்சிங் சார்ஜ் கம்மி பண்ணலாம். மூணாவது, நம்முடைய திறமைய வளர்த்து கொள்ளலாம். புது புது டிசைன்ஸ், டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டு நம்மளோட கிரியேட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் தைச்சு கொடுத்து அதன் மூலயமா ஏர்ன் பண்ணலாம். டைலரிங்ஸை தொடர்ந்து கத்துக்கொண்டு அனுபவம் பெற்ற பிறகு பொட்டிக் இல்லைன்னா டைலரிங் ஷாப் கூட ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு டைம் இருக்கும் போது வேலை செஞ்சுக்கலாம், வேலையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். அதனால டைலரிங் என்பது ஒரு சிம்பிள் ஸ்கில் மட்டும் இல்ல, அது நம்மளுடைய திறமையை வருமானமாகவும் தொழிலாகவும் மாற்றக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போ டைலரிங் கத்துக்கொள்ள தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்னு அடுத்தது பார்க்கலாம். ஸ்விங் மிஷின், trimmer, tailoring chalk, marking pencil, record note, pen, pencil, eraser, bobbin cast, pressure foot, right side pressure foot, left side pressure foot, pattern sheet, machine needle, hand needle போன்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, hooks, buttons, snap buttons, decorative buttons, trouser hook, inch tape, scale, French curve scale, saree falls, thread, fabric paper, பேப்பர் கேன்வாஸ், எலாஸ்டிக், அப்புறம் பைப்பிங் த்ரெட், அயன் பாக்ஸ், கட்டிங் டேபிள், இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த எல்லாமே டைலரிங்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு, பேட்டர்ன் மேக் பண்றதுக்கு, மார்க் பண்றதுக்கு, கட் பண்ண, ஸ்டிச் பண்ண, ஃபினிஷிங்க்கு, இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த பேசிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு பிகினர்ஸ் டைலர்ஸ்க்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். இந்த பேசிக் டைலரிங் மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் என்கிறத இமேஜோட அதோட யூசஸையும் பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதனால இந்த கிளாஸை மிஸ் பண்ணாம இருக்க ப்ரிஷஸ் ஃபேஷன் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இப்ப காட்டியிருக்க எல்லா நோட்ஸையுமே ஒரு ரெக்கார்ட் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வரப்போட வீடியோஸ்ல இருக்க நோட்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.